அணிக்கு எந்த ராசினருக்கு நல்லா இருக்கு சார்? புது வருஷத்தில் இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா, இந்த வருஷமாவது நம்ம மேன்மைக்கு வருவோமா, இந்த வருஷத்துலையாவது ஒரு சொந்த வீடு வாங்குவோமா, இந்த வருஷமாவது கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த ராசிக்கு தான் இருக்குது, இந்த ராசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏக மனதாக எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்கறது இந்த விஷயந்தான். பொதுவாக சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2025 அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ராஜயோகம் டிவி சார்பா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம் சார். வணக்கம் சார். புத்தாண்டு தொடங்கிருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். என்னன்னா, எந்த ராசிக்கு நல்லா இருக்கும், எந்த ராசிக்கு நல்லா இருக்காது, இந்த வருஷமாவது இந்த ராசிக்காரங்க டாப்ல வந்துருவாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பயங்கரமா இருக்கும். அண்ட் எந்த ராசி ஜாக்கிரதையா இருக்கணும், பயப்படணும், அண்ட் தொழிலில் பக்தியா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸும் இருக்கும். அதை தாண்டி எனக்கு இந்த நியூ இயர் அன்னைக்கு பொது பலன்களே நிறையா இருக்கு சார். எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம மக்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு எந்த ராசினருக்கு நல்லா இருக்கு சார்? முதல்ல நம்மளுடைய ராஜயோகம் நிகழ்ச்சியுடைய நேயர்கள், அதாவது என்னுடைய உறவுகளுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே புது வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த புது வருஷத்தில் இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா, இந்த வருஷமாவது நம்ம மேன்மைக்கு வருவோமா, இந்த வருஷத்துலையாவது ஒரு சொந்த வீடு வாங்குவோமா, இந்த வருஷமாவது கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த ராசிக்கு தான் இருக்குது, இந்த ராசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏக மனதாக எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்கறது இந்த விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2025 புத்தாண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2025 அப்படிங்கிறது மொத்த எண்கணிதப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 அப்படிங்கிறது 9ஆம் எண்ணில் முடியுது. அப்போ எண்கணித சாஸ்திரப்படி பொதுவாகவே 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18ஆம் தேதி பிறந்தவங்க, அதே மாதிரி 27ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். ஒன்று. அதே மாதிரி 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் எண் ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்குது 2025 அப்படிங்கிறதுல. அப்போ 2ஆம் தேதியில் பிறந்தவங்க, 11ஆம் தேதியில் பிறந்தவங்க, அதே மாதிரி திருமண வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 2025 2 2 4 அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே 4ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த மனசில் சஞ்சலமாக இருக்கும் இல்லையா, எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் தேவையில்லாத சஞ்சலம் அல்லது சங்கடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சந்தோஷப்படும்படியான ஒரு சூழல்கள் இந்த வருஷத்தில் அதிகமாகவே நடக்கும். அதையும் நம்பலாம். பொதுவாகவே 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, அதே மாதிரி 22ஆம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில், அதாவது 2025ஆம் ஆண்டு ஓரளவு ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். ராசிப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பிறந்த ஜென்ம ராசிப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக விழாவாரியாக பார்க்கலாம். 2025 ஆரம்பிக்கக்கூடிய நாள், அந்த திதி நேரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2025 ஜனன கால ஜாதக கோச்சார கிரக நிலைப்படி இந்த வருஷத்தில் மழை அப்படிங்கிறது நம்ம போதுங்கிற அளவுக்கு பெய்யக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் ஆபத்து வருது, அழிய போதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. சொல்லக்கூடியவங்க அழியலாமே தவிர்த்து சாஸ்திர ரீதியாக சந்தோஷமான வார்த்தைகளை பேசணும். ஆனால் சங்கடப்படாமல் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தில் நன்மையாக இருக்கிறதுனால, அதாவது மழை வரும், வறட்சிக்கு பெய்ய வேண்டிய மழை தேவையில்லாத புரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தும். தேவையில்லாத, அதாவது வளருகிற வாழ்க்கையில் தேவையில்லாத
தேவையில்லாத நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குமே தவிர்த்து பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. சின்ன சின்ன பாதிப்புங்கிறது எல்லா வருஷமும் இருந்துகிட்டு இருக்கும். பாதிப்பே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது தான் ஒரு பாதிப்பு. அதனால் பாதிப்புங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மழை வந்தாலோ அல்லது வெயில் வந்தாலோ பூமிகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் 2025 புத்தாண்டு இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட பிளவு அல்லது பூகம்பம் போன்ற ஒரு சில நிகழ்வுகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காக பூகம்பம் வருது அப்படிங்கிறதுக்காக நாமளே போய் மண்ணுக்குள்ளே படுத்துக்க முடியாது. விண்ணுக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் பூகம்பம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு சில அழிவுகள் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன அழிவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்காது. சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி மழை சம்மந்தப்பட்ட வெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருவம் தவறி மழை பெய்யக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கடந்த 5-6 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் அப்படிங்கிறத விட இயற்கை வளங்களை வந்து தேவையில்லாமல் நாமளே அழிக்கக்கூடிய அல்லது அழிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால இயற்கையாக பெய்ய வேண்டிய மழை வந்து நமக்கு மாறி மாறி பருவ சூழல்கள் மாறும் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியான அதே சமயம் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளுக்கு உண்டான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. வெள்ளம் வந்துருமோ அப்படின்னு உங்களுடைய உள்ளத்தில் கவலைப்படுறதை விட அந்த காலத்தில் ஆங்காங்கே வீடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுனால எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் நமக்கு அவ்வளவு பெருசாக தெரியல, பாதிப்பில்லை. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வீடு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, அதுவும் நெருக்கடியான இடத்துல வந்து வீடு கட்டக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறதுனால, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே சொந்த வீடு வேணுங்கிற ஆசையில் வந்து ஏரியில் போய் வீடு கட்டிக்கிட்டு லாரியை விட்டு தண்ணி எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மழை வெள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கோ பெரிய அளவுக்கு ஆபத்து அல்லது அழிவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இடம் கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சம் சம்மந்தப்பட்டது வறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஓரளவு பெருமை கிடைக்கக்கூடிய ஓரளவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 ஆண்டு நிச்சயமாகவே அமையும். பூமிகாரகன் நெருப்புக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் 2025 புத்தாண்டு இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது நெருப்பு சார்ந்த விஷயங்களில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மின் சாதனம் போன்ற அமைப்புகளில் வந்து சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். வாகன பயணங்களில் சாகசம் செய்யக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழலை இந்த 2025 அறிவுறுத்தும். அதே மாதிரி அரசியல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடி மாற்றங்கள் நம்ம வந்து திடீர்னு வந்து பிரபல்யமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் மிகப்பெரிய அம்சமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது, எதிர்பாராத விஷயத்தில் வந்து அதிரடி திருப்பங்களை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இந்த நெருப்புக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் ஜனனமாகக்கூடிய 2025 புத்தாண்டு கொடுக்கும். சார், நீங்கள் அரசியல் ரீதியாக சொன்னீங்க. அரசியல் ரீதியாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற புது கட்சி தொடங்கி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்குது? இல்லை, பொதுவாகவே புதிய கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும். புதிய கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் பழைய கட்சி ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவான விஷயமா வந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த கட்சி வரும் இந்த கட்சி வராது அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த கட்சி உதயமான நேரம் அப்படிங்கிறத விட அந்த கட்சி வந்து எலெக்ஷன் நிற்கக்கூடிய அதாவது தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கணிக்கும் பொழுது தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த தேர்தல் தேதியை வச்சு எந்தெந்த கட்சி ஓரளவு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். ஆனால் புதுமையாக தெரியக்கூடிய எதுவுமே பெருமையாக நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 2025 வந்து நாசுக்காக சொல்ல முடியும். ஓகே சார், இந்த 2025 வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது சார்? பொதுவாகவே புது வருஷம் பிறக்கும் பொழுது இந்தந்த காரியத்தை பண்ணணும், இந்தந்த காரியத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விட அன்றாட வாழ்க்கையிலேயே தேவையில்லாத சில விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அந்த வகையில் இந்த 2022 புத்தாண்டு தினமாகிய இன்றைய நாளில் வந்து நாம் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடு இரவில் நடு ஜாமத்தில் அதாவது நடு
நிசையில் 12 மணிக்கு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது தெய்வ சன்னதியில் வந்து அர்ச்சனை பண்ணுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறோம். நீங்கள் இரவு 12 மணிக்கு எவ்வளவு தான் பிரார்த்தனை பண்ணினாலும் நம்மளுடைய தமிழ் திருநாட்டுடைய, இந்திய திருநாட்டுடைய, நமது இந்திய நாட்டினுடைய மண் வள அமைப்புப்படி, சமூக அமைப்புப்படி அதிகாலை காலையில், அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அல்லது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் உங்களுடைய பெயரில் பிரார்த்தனை அல்லது அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்த்து இரவு 12 மணிக்கு இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், எல்லா நாட்டிலையும் வாழை மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில், இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய வாழை மரமாக இருந்தாலும் வேப்ப மரமாக இருந்தாலும் அதில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் எவ்வளவுதான் இரவு நேரங்களில் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட காலை நேரத்தில் கண்டிப்பாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வலைதளத்தில் பரிமாறக்கூடிய அந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிணமிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. 2025 வந்துட்டு எல்லாமே தொடங்கலாம், புது வருஷம், இந்த விஷயங்கள் தொடங்கலாம், இந்த விஷயங்கள் தொடங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு சார். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தொடங்கிடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த நியூ இயர் அன்னைக்கு என்ன சார் பண்ணக்கூடாது? இல்லை, பொதுவாகவே புத்தாண்டு பிறக்கிற இந்த நாளில் வந்து மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோமோ இல்லையோ, ஆனால் அடுத்தவர்களை வசப்பாடாமல் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி வாகன பயணங்களில் வந்து எல்லா நாட்களுமே கவனம் இருக்கணும். ஆனால் புத்தாண்டு தினத்தில் வருஷ ஆரம்ப நாளாகிய இன்றைய நாளில் கண்டிப்பாக நீங்கள் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக வாகன பயணத்தை கையாளணும். நம்ம தேவையில்லாத வேகம், தேவையில்லாத அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னா, அதில் தேவையில்லாத விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த வருஷம் முழுவதும் அடுத்தடுத்து விபத்து ஏற்படுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால, அப்படி விபத்து ஏற்படாமல் இருந்தால் கூட நமக்கு விபத்து ஏற்பட்டவங்க ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் வந்து சஞ்சலப்படுத்துறதுனால கண்டிப்பாக வாகன பயணங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் வந்து நாம் சரியாக இருந்தால் கூட எதிரில் வரக்கூடிய வாகனம் வந்து ஏடா கூடமாக இருக்கிறது, தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்களை வந்து பொறுமையாக கையாளக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கணும். இன்னொன்று, ரெண்டாவது, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடவுள் வழிபாட்டுக்காக போகக்கூடிய நாம் முண்டி அடித்து முடவாதமாக போகிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் பொறுமையோடு இருந்து அருமையான பிரார்த்தனைகளுக்கு எல்லோருமே ஆயத்தமாகிறது அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று சார், இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில பேர் இந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாம் நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, யாரோ ஒருவர் விடுகிற வெற்றிடத்தை வந்து நிரப்பக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். காமெடி நடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகப்பெரிய கலக்கல் ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய அளப்பறை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2025 அதிகமாக வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட தயாரிப்பு துறையில் உள்ளவங்க இருக்கிற வீட்டை அடகு வச்சு அல்லது இருக்கிற சொத்து வந்து கடந்த காலங்களில் வந்து வித்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சொத்து வித்து சொத்து பத்துக்களை இழந்தவர்களுக்கு அதை விட அதிகபட்சமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய, பூமி வாங்கக்கூடிய, அயல் நாட்டில் வந்து கடல் கடந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை 2025 நிச்சயமாகவே கொடுக்கும். திறமையாக, அருமையாக, பெருமையாக எடுத்த படமெல்லாம் வந்து ஓட முடியாமல் இருந்தால் கூட மிக சாதாரணமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அசாதாரணமான வசூல் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் படம் ஓடுதோ இல்லையோ, ஆனால் 500 கோடி வசூலாச்சு, 600 கோடி வசூலாச்சுன்னு தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த மாதிரி தற்பெருமை இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையாலுமே கோடிக்கணக்கான வசூல் ஏற்படக்கூடிய ஒரு மாபெரும் சம்பவத்தை, ஒரு மாபெரும் நிகழ்வுகளை இந்த 2025 நிச்சயமாகவே கொடுக்கும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை
அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். சார் எந்த தொழில் கல்லாப்பெட்டி கலக்கட்டும் சார்? பொதுவாகவே பூமிகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது 2025 அப்படிங்கிறது 9ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அதே மாதிரி சொந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூமி வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சென்ட்ரிங் சம்மந்தப்பட்டது, கட்டுமான பொருள் சம்மந்தப்பட்டது, கட்டிட தொழில் சம்மந்தப்பட்டது, இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது. என்னதான் வெள்ளம் வந்தாலும், என்னதான் மழை வந்தாலும், என்னதான் நெருப்பு வந்தாலும், என்னதான் ஆபத்து வந்தாலும், என்னதான் அழிய போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அதற்கு மேலே சொந்த வீடு வாங்கி சொகுசாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு இந்த 2025 அநேகம் பேருக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை. எந்த தொழில் மட்டமாக இருக்கும் சார்? மட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து, ஸ்க்ரப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எதிர்பாராத ஏமாற்றமோ அல்லது தன நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி இப்போ எல்லோருமே வந்து சாதாரண குடி தண்ணீர் கூட காசு போட்டு வாங்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்தில் மோர், உண்மையான மோர் கூட வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு கொடுக்காம மாட்டுக்கு ஊற்றுனாங்க தாலியில். ஆனால் இந்த காலத்தில் சாதாரண குடி தண்ணீர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு போட்டு வாங்க வேண்டியது இருக்குது. அந்த குடி தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விற்பனை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென சறுக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, கூட்டு தொழில் செய்கிறோம் இல்லையா, அதாவது 2 பேர் 4 பேர் அல்லது 10 பேர் சேர்ந்து கூட்டு தொழில் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கூட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய, இத்தனை வருஷமாக ஒற்றுமையாக இருந்த நீங்கள் இந்த வருஷத்தில் வந்து சங்கடம் ஏற்படக்கூடிய அல்லது வந்து தேவையில்லாத சச்சரவு ஏற்படக்கூடிய அல்லது தேவையில்லாத கழகம் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனித்து நின்று தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும், அல்லது அந்த மாதிரியான ஒரு சூழலை வர வைக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? மாணவர்களை பொறுத்தளவுக்கு 2025, அதாவது படின்னு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதை விட அவங்க போக்கில் விட்டீங்க அப்படின்னா தானாகவே படிப்பாங்க. நீங்கள் படித்தாகணும், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாகணும், இந்த மார்க் எடுத்தால் தான் இந்த வாகனம் வாங்கி தருவேன், இந்த மார்க் எடுத்தால் இந்த செல்ஃபோன் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை இல்லாமல் அவங்களுடைய போக்கில் வந்து ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பாங்க. இதில் வந்து மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் நீங்கள் எது வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் வேணும்னே பண்ணுவாங்க, எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதை வேண்டாம்னு ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆறுதலான அட்வைஸ் இருந்தது அப்படின்னா ஏற்றுக்குவாங்க. மாணவராக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் பெற்றவராக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் எல்லோருக்குமே எல்லா வருஷமும் பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸ் தான். அதனால் அந்த அட்வைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் ஆறுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைவருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது, அல்லது சகஜமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சார், இந்த 2025 நியூ இயர் அப்போ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு வருஷம் ஒரு டவுட் இருக்கும் சார். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? 2025 ஆங்கில புத்தாண்டு புதன்கிழமை நாளில் ஜனனமாகிறதுனால தாராளமாகவே நீங்கள் அசைவ உணவு சாப்பிடலாம். அசைவ உணவு விரும்பாதவங்க சாப்பிடாமல் இருக்கலாம். அதாவது சைவ உணவு சாப்பிட்றது, அசைவ உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து வேறு வகையான குழப்பமோ அல்லது வேறு வகையான மாற்றமோ ஏற்பட போகிறதில்ல. சாப்பாட்டை பொறுத்தளவுக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பிடித்தமான உணவுகளை சாப்பிடலாம். நொறுங்க தின்னால் 100 வயசு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் அசைவ உணவு சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அசுப வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது கண்டிப்பாக 2025 புத்தாண்டன்று கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஓகே சார், இந்த 2025 பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ராசிக்கு மோசமாக இருந்தாலும் சரி இல்லை நன்மையாக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம்? பொதுவாகவே என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில், ஆன்மீக நிகழ்ச்சிகளில், ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி நான் வந்து கோடிட்டு காட்டக்கூடியது
கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எந்த தெய்வத்தை வழிபாடு பட்டாலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது, ஆன்மீக உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய நிர்பந்தமே குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையாக இருக்கிறதுனால முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை யாராக இருந்தாலும் கைவிட வேண்டாம். ஒன்று. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் 2025 அப்படிங்கிறது எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வந்துட்டு இருந்தால் கூட கந்த பெருமானை கையெடுத்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்கும். இன்னொன்று, அதே மாதிரி கடந்த காலங்களில் திருப்பதி போய் திருப்பம் கிடைக்கல, தேவையில்லாத வருத்தம் வந்தது அப்படின்னு ஒரு சில பேர் புலம்புறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க திருப்பதி ஏழுமலையான இந்த 2025 அதிகபட்சமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், இந்த நியூ இயர் அன்னைக்கு, அதாவது 2025 இன்னுமே 90s கிட்ஸ்க்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. இந்த வருஷமாவது திருமணம் ஆகுமா சார் அவங்களுக்கு? இல்லை, பொதுவாகவே 2025 அல்லது 26 அல்லது 27 அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்க முடியாது. உங்களை, அதாவது அவங்கவங்க ஜாதகப்படி கிரக நிலைகள் எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்குது. இன்னொன்று, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் ஆகுமா அல்லது அவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு 30 வயசு ஆகி திருமணம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 17 வயசுலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அழகான பொண்ணாக இருந்து கூட, அதாவது ஓரளவு சுமாரான அழகு இருக்கிற பொண்ணுக்கு கூட திருமணம் ஆகிருது. அழகு நிறைஞ்ச பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது அவலமான நிலை கிடையாதுங்க. அவங்க ஜாதகப்படி கொஞ்சம் தாமதம் இருக்கும். அதற்காக நீங்கள் தடுமாற்றம் அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாராக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். 2025 பொறுத்தளவுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு, திருமண வயசை கடந்தவர்களுக்கு மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும். என்ன, பெத்தவங்க பார்த்து திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு 2025 உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் அந்த காலம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவு பண்ணுவது முன்னேற்றமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. நம்ம நிறைய பேர் தத்துவமாக பக்குவமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், கூட்டு குடும்பம் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 2025 பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சிதறி போகக்கூடிய அளவுக்கு, தனி குடித்தனம் அப்படிங்கிறது நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் சின்னஞ்சிறுசுக புதுமண தம்பதிகள் தனி குடித்தனம் போகலான்னு சொல்கிறத விட பெரியவங்களே உங்களை தனி குடித்தனம் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் 2025 மிகப்பெரிய மாற்றமாக அமையப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான பக்குவத்துக்கு அனைவரும் வரக்கூடிய சூழலும் இது மிகப்பெரிய நன்மையை அமையப்போகுதுங்கிறது அதை விட உண்மை. அதனால் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரியவங்க பார்க்குறாங்க, பெரியவங்க முயற்சி பண்ணுறாங்க, திருமண சம்மந்தப்பட்ட பதிவு மையங்களில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு நீங்களாகவே முயற்சி எடுக்கக்கூடிய, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த பையன்கிட்ட பேசி பார்த்து பழகி பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த பழகி பார்க்க பேசி பார்க்கக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கையில் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. எது எப்படி பார்த்தாலும் காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அது காத்து வாக்கில் காதல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்ணும் கருத்துமான காதலாக 2025 அமையும். சூப்பர் சார். விளையாட்டுத்துறை எப்படி சார் இருக்கும் இந்த வருஷம்? விளையாட்டுத்துறையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் அதிகபட்ச வெண்கலம் அல்லது தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பில் இந்தியா மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது, விளையாட்டுத்துறையை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு உள்ளவங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சரியான வகையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை, மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அல்லது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் இந்தியாவினுடைய பெயர் மற்ற நாடுகளில் ஓரளவு பயம் காட்டக்கூடிய சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஓகே, உலக அளவில் இந்திய அளவில் இந்த வணிகம் எப்படி சார் இருக்கும்? ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்திய வணிகத்தை பொறுத்தளவுக்கு உலக நாடுகள் இந்தியா இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். அதாவது எண்கணித சாஸ்திரப்படி 9ஆம் எண் ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த இந்தியாவுக்கு 9ஆம் எண்
அப்படிங்கிறது வந்து ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாவினுடைய நிலைத்தன்மை, இந்தியாவினுடைய ஒரு உதவி மற்ற நாடுகளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற விஷயத்தை நிர்பந்தமாக புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். இந்த போர்லாம் வந்துட்டு இப்போ அதிகமாக மூண்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தொடங்க இன்னும் அதிகமாக ஆகுமா? அதாவது போர், சண்டை, சச்சரவு அதிகமாக தந்துட்டு இருக்கும். இது 2025ன்னு கிடையாது, எந்த வருஷமாக இருந்தாலும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாட்டுக்கு உணவு தேவைக்காக எத்தனை கோடி செலவு பண்ணுறோமோ இல்லையோ, அதை விட 2 மடங்கு அதிக பணத்தை வந்து பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த நாடு பார்த்தாலும் சமாதானத்தை பேசுகிறோம், சமாதானத்தை விரும்புகிறோம் அப்படிங்கிறோம். ஆனால் எல்லா நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக பல கோடி பல மில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, அச்சுறுத்தல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் 3ஆம் உலகப் போர் வருது, உலகம் அழிய போகுதுன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தால் அதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுடைய வழியில் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்திட்டு இருங்க. அழிவு வர்ற மாதிரி தெரியுமே தவிர்த்து அழிவு வராது. ஆனால் அழிவு வர்ற மாதிரி தெரிகிற அந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கலாம். சார், இந்த 2025 பொது பலன்கள் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைஞ்சுது அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். குறிப்பாக வந்து உலகம் எப்படி இருக்கும், தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தியா லெவலில் எப்படி இருக்கும், விளையாட்டு, அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, என் ராசிக்கு எப்படி இருக்கும், குறிப்பிட்ட ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். நேரமின்மை காரணமாக அது வந்து தொடர முடியல. அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.